பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நாள நாம் ஜெபித்து இந்த நாள் ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படட்டும். கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, கிருபையுள்ள தேவன், மகிமையானவைகளை செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளும். எல்லா தடைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே, இந்த மின்சாரத்தில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன தேவன் இப்பொழுதே உடைய வெளிச்சத்தை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆரம்ப ஜெபம் முதல் ஆசீர்வாத ஜெபம் வரையிலும் தேவ பிரசன்னம் மகிமையாய் வெளிப்படும்படியாய் துதிக்கிறோம். அப்பா, துதிக்கிறோம். எங்களால் ஏதாகினும் ஆகும் என்று சொல்ல நாங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை. அப்பா, உங்களுடைய கிருபை பூரணமாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பாடல் பகுதி, ஆராதனை நேரங்களை, ஜெப நேரங்களை, செய்தி பகுதியை, ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன், எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராய் ஆண்டவரை இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஆராதனையை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, உடைய மகிமையுள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், குடும்பங்கள் மேலும், ஊழியங்கள் மேலும் ஆண்டவரே நன்மைக்கு எதுவாய் வந்து இறங்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா தடைகளையும் நீ நீக்கி போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தெய்வம், மகிமையின் ராஜாங்கள் மத்தியிலே தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும்படியாக உண்மையே நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓ தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த கால வேளையிலும் ஆராதனை கர்த்தர் ஆளுகை செய்யத்தக்கதாக அல்லேலூயா. தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக அல்லேலூயா. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் உயர்த்தும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் இந்த ஆராதனையில மகத்துவமானவைகளை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ளாக ஆராதனை ஒவ்வொரு பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு நடத்தும், ஆசீர்வாதமாக்கித்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தரை மட்டும் நம்மை நடத்தினவர். அல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் நடத்தத்தக்கதாக தொடர்ந்து இந்த ஆராதனையை நாம் தேவ கரத்தில் ஒப்புக் கொடுத்து தேவனுக்கும் நல்லவர். அல்லேலூயா. செவ்வாடுபடியா வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் கூட நம்ம அவருடைய நாமத்தில் தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம்.
சுகமங்கே தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே தேவனின் நாமத்துக்கே உண்டாகவே தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே தேவனின் நாமத்துக்கே உண்டாகவே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வில் சுகமங்கே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வில் சுகமங்கே பரிசுத்தர் அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் கொண்டாடுகிறே பரிசுத்தர் அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் பரிசுத்தர் அவர் நாமம் கொண்டாடுகிறே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வில் சுகமங்கே தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வில் சுகமங்கே அல்லேலூயா தேவனுடைய நாமத்திலே நமக்கு மகிமை தேவனுடைய நாமத்திலே எல்லாவற்றையும் நமக்கு சுகத்தையும் பலனையும் தருகிற தேவன் அல்லேலூயா உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அல்லேலூயா இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் இந்த நாள்ல கூட நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறோம் இயேசு என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார் அதிசயம் செய்வார் தரத்தாரே அதிசயம் செய்வார் தரத்தாரே உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே மதுரமான வாழ்வு கசவானதோ ஒளி வரும் நேரம் இருளானதோ மதுரமான வாழ்வு கசவானதோ ஒளி வரும் நேரம் இருளானதோ ஜீவன்
அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி
தொட்டு உயிரோடு எழுப்பின தேவன் அவர். ஓ அசாதாரணமான அதிசயங்களை அற்புதங்களை செய்த தேவன் அவர். ஓ இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறபடியால் ஓ நாம் ஒருமனப்பட்டவரை ஆராதிப்போமா? ஓ நாம் ஒருமனப்பட்ட அவரை ஆராதிப்போமா? ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே, ஓ நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நாம் கூப்பிடுமா? கர்த்தாவே மகிமை மகிமை. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, உங்கள் வாய்களை திறந்து இதை அறிக்கையிட்டேன் சொல்லிட்டேன். பரிசுத்தாவே பரிசுத்தாவே பரிசுத்தாவே. Oh Holy Spirit, Holy Spirit, take control of Father. Oh take control, oh Lord, take control of Father. Oh let the Spirit take control on us, oh Father. Oh Holy Spirit, Holy Spirit, you are actually oh மகிமை உள்ள தேவன் அவர் வந்திருக்கிறார். oh மகிமை உள்ள தேவன் அவர்கள் சார்பிலே வந்திருக்கிறார். உங்கள் ஸ்தலத்திலே வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாசஸ்தலங்களிலே அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஓ கர்த்தாவே 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 சுத்த மகிமை 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 ஆண்டவரே. ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவரே கர்த்தாவே. ஓ தகப்பனே சுத்த ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே, அதே போல வாக்கை நிறைவேற்றினவரே ஆண்டவரே. ஓ கடற்கரை மணல தக்கதாக ஆண்டவரே, ஒரு சந்ததி பெருகும் என்று சொல்லி ஆண்டவரே. ஓ எந்த ஒரு வாய்ப்பில்லாத ஒரு ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு சரீரம் செத்து போனவனுக்கு ஆண்டவரே, ஓ நீர் வாக்கு தந்த ஆண்டவரே, வாக்கை நிறைவேற்ற கூடுவானா? ஓ கர்த்தரதை நம்முடைய வாழ்க்கையில செய்வது ஓ எத்தனை மகிமையுள்ளதாக இருக்கும். ஓ அதை அவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால ஒரே நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று ஓ கர்த்தாவே மகிமை மகிமை மகிமை. ஓ கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றிலும் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றிலும் நமக்கு எல்லாமாய் இருக்கிறபடினால அவரே நாம் இந்த வேளையில கூப்பிடுவோம். ஓ கர்த்தாவே கூப்பிடு நீ அதை கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ அதை கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் சொல்லுமா, என் புகழிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகழிடமே உமக்கு சோத்திரம். உம்மை காண நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை காண நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகழிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகழிடமே உமக்கு சோத்திரம். அவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம். அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் ஆராதிக்கிற வேளையில கூட அந்த இடத்துல கூட கர்த்தர் மகிமையாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். எல்லா சூழ்நிலைகளும் கடந்து நமக்கு உதவி
பூலோகத்துல வந்து அற்புதங்களை செய்த தேவன் அவர். இந்த நாளில கூட அவர் மத்தியில வாழும்படியாக Lord, we welcome you, Father. Lord, come and have in our midst, Lord. Oh, come in our midst, Father. Oh, நாம் அவரை ஒரு ஆராதனை நடத்தீர்கள். Oh, நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதிக்க போறோம். Oh, நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதிக்க போகிறோம். Oh, கர்த்தரை நாம் ஒருமனப்பட்டு கூப்பிடுகிற போது oh, எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினால oh, ஒருமனப்பட்டு கூடுகிற போது oh, கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் சொன்னவர். அவர் மத்தியிலே வாசம் பண்ண மாற்றியாக இருக்கிறார். அவரை நாம் பற்றிக் கொள்ளுமா? ஓ, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. ஓ, கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் கேட்கிற போது அதை நமக்கு அவர் செய்து முடிக்க வல்லவர். அவர் அதை நமக்கு செய்து முடிக்க வல்லவர். அவரையே நாம் ஆராதித்துக் கொண்டிருப்போம். ஒரு மகிமை வெளிப்படுகிற நேரத்துக்குள்ளாக உரிமான ஆவியை ஆசீர்வதிக்கிறோம். ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் ஓ, மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஓ, யெகோவா ஈரே ஆண்டவரே. ஓ, யெகோவா ஷம்மானே. ஓ, யெகோவா நிசீமே வெற்றியை தருகிற தேவன் ஆண்டவரே. ஓ, எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன் ஆண்டவரே. ஓ, எங்கள் ஜெயப்படியாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி ஓ கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்கள் ஆராதனையில் வாசம் பண்ணுகிறவரே. ஓ, வாசமாயிருக்கிற ஆண்டவரே. ஓ, மகிமை தேவனே, மகிமை தேவனே, மகிமை தேவனே ஆண்டவரே. ஓ, மகிமை தேவனே ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லுகிற ஆண்டவரே. ஓ, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று ஓ, கர்த்தர் படவின் மேலே ஏறி ஓ படவில் இருந்து ஓ காற்றை அமர்த்தின தேவன் அவர். ஓ, சூழ்நிலைகளுக்குள்ளாக அவருடைய கடல் செல்லுகிறார். ஓ, நம்முடைய படவில் ஏறுகிற தேவன் அவர். ஓ, ஏறி அதை அமர்த்துகிற தேவன் அவர். அந்த காற்றை அமர்த்துகிற தேவன் அவர். ஓ, இந்த வேளையிலே கூட கர்த்தாவை சொல்லுவார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையில மகிமை உள்ளது. அவருடைய வார்த்தை பராக்கிரமம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு பூர்ணமாக நம்மை நாம் அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் பெரியவற்றை செய்கிறார். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், இரவு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், இரவு இயேசுவே. வாழையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட வீசலுண்டு பயமே இல்லையே. ஆரோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. வாழ்க்கையில்
நமக்குள்ளாக எடுத்து செல்லுகிறார். அப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவனாக ஞானிகளை ரட்சிக்கிற தேவனாக சுகத்தை தருகிற தேவனாக கட்டுள்ளவர்களை விடுதலை ஆக்குகிற தேவனாக எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற போது நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கிறதே ஒரு பிரதான கட்டளையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற போது கர்த்தர் அதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடத்துகிற தேவனாக அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடியும். அவர் மகிமை உள்ளவர். ஆராதனை ஆண்டவரே வாழ்க்கை செலுத்துகிறோம். மகிமை உள்ள தேவனே நீரே எங்களை ஆட்கொள்வீராக. பிரசனத்தினாலே பர்வதங்கள் எல்லாம் விழுகு போல உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. தேவ ஜனங்களாய் தேவ பிள்ளைகளாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காய் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காய் வழக்காடுகிற தேவன், எங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லியிருக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுக்கு துணையாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. தேவ சமூகத்திலே நாங்கள் வைக்க போகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஐயா ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் எங்கள் தேவன் எங்களுக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணிலே கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே. எசேக்கியாவுக்கு வாக்கு பண்ணின தேவன், எசேக்கியாவின் வாழ்க்கையிலே நிறைவேற்றின தேவன். இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆவியானவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூர் என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவரே அப்பா ஆண்டவரே கர்த்தர் நன்மையானது தருவா, தேசம் அதனுடைய பலனை தரும் பெரும் என்று சொன்னீரே. கூட ஆண்டவர் தருகிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா எங்கள் தேசத்தை, நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. வடக்கிலிருந்து தெற்கிலும் கிழக்கிலிருந்து மேற்கிலும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரே அசைவாடுதல் எங்கள் தேசத்திலே பலமாய் இறங்கி வருவதாக. எல்லாவித இருளின் ஆண்டவரே ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே ஜனங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற எல்லாவித இருளின் காரியங்கள் அழிக்கப்பட்டு போவதாக. வெளிச்சம் உண்டாக கடவுளை என்று சொன்ன பொழுது அப்பா ஆண்டவரே பூமியிலே வெளிச்சம் உண்டாயிற்று. இயேசுவே ஹல்லேலூயா. வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இருளை எல்லாம் மாற்றி போட்டப்பா உடைய ஜனங்களுக்கு இருளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உடைய ஆண்டவரே வெளிச்சத்தை கர்த்தாவே உடைய ஜனங்கள் மேலே ஆண்டவரே பிரகாசிக்க பண்ணுகிற தேவ ஆவியானவரே. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அப்பா, எங்கெல்லாம் அசுத்தங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாவ காரியங்கள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே கர்த்தர் எங்கள் தேசத்தை நீ பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் தேசத்தை நீ பரிசுத்தப்படுத்துவீராக ராஜாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும்
செய்யும். சபைகள் திறக்கப்படட்டும் ஐயா, சபைகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு தயவாய் கர்த்தரை மனமிறங்குவீராக. ஆண்டவரே, மனமிறங்கும். நாங்கள் கூடியமை ஆராதிக்கணுமே ஆண்டவரே, கூடியமை ஆராதிக்க ஆவியானவர்களுக்கு இரக்கம் செய்யும். கர்த்தர் ஒருவரே அப்பா எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உமக்கே மகிமை. ஒவ்வொருடைய ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் எல்லா துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், இந்த மனமகிழ்ச்சியான காலங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ பிள்ளைகள் தங்களையும் தங்கள் தேவனையும் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் அருளுகிற அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த காலங்களிலும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறகை விரித்து சிகரத்தை தொடத்தக்கதாக நம்முடைய தரிசனங்களையும் நம்முடைய அழைப்பையும் நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது நாம் எப்படி சிகரங்களை தொட முடியும் என்பதற்கான ஒரு செய்தியோடு கூட இந்த காலங்களில் 9வது வசனத்துக்கு நேராக ஒரு கவனத்தை திருப்புங்கள். எஸ்ஐயா 51:9 அப்படி சொல்லுகிறது, எழும்பு எழும்பு மெலங்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய வாழ்விலே நம்மை கொண்டு செய்தவைகளெல்லாம் திரும்ப ஒரு விஷயம் கூட நினைவு கூறுகிற ஒரு அனுபவங்கள். எஸ்ஐயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருகிறது இல்லை. தேவ பிள்ளைகள் தங்களை சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது உன்னத பாட்டு 4:14 சொல்லுகிறது, வாழையே எழும்பு, தென்றலே வா, கந்து பிசுங்கள் வழியே என் தோட்டத்தில் வந்து வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறவைகளை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். நாம் யார் என்றும் நம்முடைய வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகள் அல்லது தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அந்த ஒரு கனியுள்ள வாழ்க்கை, வாசம் வீசுகிற ஒரு அனுபவங்களை நாம் வைத்திருக்கிற போது தேவன் நமக்கென்று தீர்மானித்திருக்கிற அந்த சிகரங்களை நாம் தொட முடியும். அல்லேலூயா. ஒரு 3 பகுதிகளாக செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதாக. என்னோடு கூட சரியாய் நீங்கள் இந்த 3 பகுதிகளையும் கவனிக்க முடியுமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே ஒரு ஆச்சரியமான மாற்றங்களை செய்வார். அல்லேலூயா. முதல் பகுதியாக அங்கே நாம் பார்க்கிற போது உங்கள் சிறகுகளையும் உங்கள் சிகரங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சிறகுகள், நம்முடைய சிகரங்கள், இவைகளை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பகுதியாக பார்க்கிற போது உங்கள் வழிகளையும் உங்கள் வலிமையையும் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாதைகளை நாம் அறிந்து கொள்ளும். தேவ பிள்ளைகளாய், தேவ ஜனங்களாய் நாம் நடக்கின்ற பாதை இதுவென்பதையும், நம்முடைய வலிமை எது, நம்முடைய பலன் எது, நம்முடைய வலிமை எவைகளை தேவன் கையிலே கொடுத்திருக்கிறார் என்பதையும் தொட்டு நம்மை சிருஷ்டித்த தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காண ஆண்டவர் மகிமைப்படட்டும். இந்த முடியுமானால் தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறவைகளை உங்களை கொண்டு செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்வின் சிகரங்களை நீங்கள் தொட முடியும். மலைகள் எல்லாம் வழிகளாகும், சிகரத்தின் உச்சிகள் உங்கள் பாதங்களுக்கு கீழாக இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். தேவனுக்கு உண்டாகட்டும். இங்கே முதல் காரியம் நாம் பார்க்கிறோம், உங்கள் சிறகுகளையும் உங்கள் சிகரங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகருக்கு தங்களை குறித்ததான தெளிவு இல்லை. தாங்கள் தங்களுடைய அழைப்பு என்ன, தங்களுடைய அபிஷேகம் என்ன, தங்களுடைய ஊழியம் என்ன, தாங்கள் யார் என்பதை இன்றைக்கு சகலவற்றை மறந்து போன
அழைக்கப்பட்டவர்கள் தேசத்தை கலக்கும்படியாக, ராஜ்யங்களை தேவனுக்காக திருப்பும்படியாக ஆண்டவர் மகிமைப்பட நிலையை அநேகருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதெல்லாம் என்ன செய்திருக்கிறார்களா? மறந்து போன நிலைமையிலே. வேத வசனம் சொல்லுகிறது, என்னோடு கூட லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் இன்றைக்கு தன்னுடைய தரிசனங்களை இழந்து தன்னுடைய அழைப்பை மறந்து அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே நாம் வாசிக்கிற போது போடப்பட்டிருக்கிறது, பறக்கிறவைகளில் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. சிருஷ்டித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், அவர் நம்மை உருவாக்கின நடக்கிறது. 4 கால் நடக்கிறவைகள் தரையிலே ஊர்ந்து கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றுக்கு மகிமுண்டாகட்டும், நடக்கிறதற்கான அழைப்பு. ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறதா? தரையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், நடமாடுகிறவைகள் எப்படி இருக்கிறது? அவைகளுடைய காரியங்கள். அழைப்பு பறக்கிறதற்கு வானத்தை வசப்படுத்த தேவன் அழைத்திருக்கிறார். இவைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறதா? மண்ணோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், தரையிலே ஊர்ந்து கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழைப்பை மறந்தவர்கள் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும், சிறகுகளை மறந்து போவாயானால் உன் நிலை மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கதாக இருக்கு. காணப்பட்டுக் கொண்டு சங்கீதக்காரன் சொல்ல, அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கியிருப்பேன், வெறும் காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீ விரித்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவருக்கு மகிமுண்டாக சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு சின்ன சின்ன தரிசனங்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுகிறார்கள், வெறும் காத்துக்கும் புசலுக்கும் தப்ப என்ன செய்வேன்? அப்படியே பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனைகளுக்கு தப்பி வாழ்ந்தா போதும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது இந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரம் நான் தப்பி வாழ்ந்தால் போதும். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். வேதம் எதிர்பார்க்கிறது, உன்னுடைய தரிசனம் என்ன, உன் சிறகுகள் என்ன, அவைகளை நீ சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களில் தேவ பிள்ளைகளாக என்னோடு கூட சரியாய் நீங்கள் கவனிக்க முடியுமானால் உங்கள் சிறகுகளையும் உங்கள் சிகரங்களையும் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு மகிமுண்டாக நீங்க கவனியுங்கள். ஒரு தன்னுடைய சிறகையும் சிகரத்தையும் அறியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியல, அவனுடைய சிறகை தெரியவில்லை, அந்த சிறகனுடைய தன்மைகள் தெரியவில்லை. அவன் போய் சந்திக்க வேண்டிய அல்லது அவன் போய் தொட வேண்டியதானே அந்த சிகரத்தை அறியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்றாட வாழ்க்கை நடந்த போதும், அன்றாட பிரச்சனைகள் தீர்ந்த போதும், அன்றாட காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்பட்டால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்னொருவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தன் சொந்த சிறகை விட்டுவிட்டு அடுத்தவனுடைய சிறகின் மேலே, அடுத்தவனுடைய தரிசனத்தின் மேலே பயணிக்கிறவனாக இருக்கிறான். சொந்த தரிசனம் இல்லை, சொந்த அழைப்பு இல்லை, சொந்த காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறானா? அடுத்தவனுடைய தரிசனத்தில் பிரயாணப்படுகிற ஒருவன் எப்படி சாதனையாளராக மாற முடியும்? உன்னுடைய தரிசனத்தை மறந்து, உன்னுடைய அழைப்பை மறந்து அடுத்தவன் செய்கிறது போல அங்கே ஓடிக்கொண்டிருக்கிற நீ எப்படி சாதிக்க வேண்டுமானால் உன் சிறகை விரித்து உன் சிகரத்தை காண்பிக்கட்டும். அவனுடைய பெயர் யோசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரணமான ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. 8 வயதிலே யோசியா ராஜாவாகிறான். அவருடைய வாழ்வை நீங்கள் அப்படியே நீங்கள் வாசிக்கிற போது அந்த 10வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. சம்பிரதை ஆகிய சாப்பான் என்ன செய்தான் போட்டிருக்கு சொன்னா, ஒரு ஆசாரியனாகிய இல்கியா ஒரு புஸ்தகத்தை என்னிடத்திலே கொடுத்தான். பாருங்கள், சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஆசாரியனாகிய இல்கியா அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிற போது அங்கே இருந்த ஒரு புத்தக சுருளை கண்டுபிடிக்கிறான். அதை கொண்டு வந்து கொடுக்கிறான். இங்கே அவன் ராஜாக்கு முன்பதாக அதை வாசிக்கிறான். அதுதான் அந்த வேத பகுதி. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். அந்த வேத பகுதியை அவன் வாசிக்க 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 ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. யோசியா ஏன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான்? அதற்கான பதில் நீங்கள் 1 ராஜாக்கள் 13 நீங்கள் பார்க்க முடியும். ஏன் யோசியா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான்? 1 ராஜாக்கள் 13 1-2 வசனங்களிலே போடப்பட்டிருக்கிறது. அந்த வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதி அங்கே இல்கியா கொடுத்ததாலே அந்த பகுதியை அவன் வாசித்ததை அவன் யோசி
எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா? அங்கே பார்க்கிற 1 ராஜாக்கள் 13:1-2 வசனங்கள் சொல்லுகிறது. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கிற போது ஒரு தேவனுடைய மனுஷன் எருசலேமிலிருந்து வருகிறான். அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, தாவீதின் வம்சத்திலே யோசியா என்கிற ஒரு மனுஷன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடையில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகள் உன்மேலே சுட்டரிக்கப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவருக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால், அவைகள் எல்லாம் அப்படியே சம்பவித்த போது இவைகளை வாசிக்க வாசிக்க யோசியா கேட்டுக்கொண்டிருந்தவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். அதுவரையிலும் யோசியா என்ன யோசித்துக் கொண்டிருந்தான்? இந்த ராஜ்யபாரத்தின் வாரிசுனால் இந்த ராஜ்யபாரத்தை ஆளும்படியாக தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளுக்குள்ளாக இந்த அதிகாரம் என்னிடத்தில் வந்திருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் என்னிடத்தில் வந்திருக்கிறது, இந்த மேன்மை எனக்கு தானாய் வந்திருக்கிறது என்று சொன்னால், ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, யோசியாவே நீ ஏதோ விபத்திலே இங்கே ராஜாவாக வந்தவன் அல்ல. ஆண்டவருக்கு மகிமுண்டாக ஏதோ தற்செயலாய் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். யோசிக்கிறான். அவன் பிறக்கிறதுக்கு முன்பதாக சுமார் 300 வருஷங்களுக்கு முன்பதாய் எழுதப்பட்ட வேத வசனம். அவன் பிறக்கிறதுக்கு முன்னதாக, அவனுடைய தகப்பன் பிறக்கிறதுக்கு முன்பதாக, அவனுடைய பாட்டன் பிறப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் யோசியாவை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யோசியா என்கிற ஒரு மனுஷன் இப்படி பிறப்பான், இப்படி வருவான், இப்படி அரசாடுவான், அவனை கொண்டு நான் இவைகளை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருந்த அந்த வார்த்தைகளை கேட்டபோது யோசியா எழும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசியா தன் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு எழும்புகிறான். தேசத்துக்குள்ளாக காரியமாக்க ஆரம்பிக்கிறான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி செய்கிறான். தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பலிபீடங்களை எல்லாம் உடைத்துக் கொண்டு கடந்து போகிறான். ஒரு பெருவெள்ளத்தை போல தேசத்துக்குள்ளாக யோசியா பரவி பாய்ந்த போது தேசத்திலே ஒரு மார்க்கை எழுச்சி, ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது. தேசத்திலே ஒரு மார்க்கை எடுப்புதல் உண்டாகிறது. எப்பொழுது இவைகள் சாதனையானது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசியா தன்னுடைய சிறகுகளையும் தன் சிகரத்தையும் அறிந்து கொண்ட போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேவ ஜனங்களாக நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ தற்செயலாக தேவனுங்களை கொண்டு வந்து இந்த குடும்பத்திலே வைக்கவில்லை. ஏதோ தற்செயலாக தேவன் இந்த சபையிலே உங்களை கொண்டு வந்து வைக்கவில்லை. ஏதோ தற்செயலாக தேவன் இந்த தேசத்திலே உங்களை வைக்கவில்லை. தேவன் உங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவ சமூகத்தில் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை உன்னை கொண்டு செய்து முடிப்பார். நம்முடைய தரிசனங்கள் நம்முடைய வாழ்வின் தரிசனங்களாக வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளாக ஒன்று நம்முடைய சிறகுகளை அறிந்து கொள்ளுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிறகுகளை நாம் அறிந்து கொள்ளுகிற போது அவைகளை நாம் பயன்படுத்தியாக வேண்டும். இரண்டாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் தங்களுடைய சிறகுகளை அறிந்து கொள்ளுகிற போது சிறகை விரித்து அந்த சிகரத்தை தொட வேண்டுமானால் இங்கே இரண்டாவது பகுதியை நோடு கூட கவனியுங்கள். நம்முடைய வழிகளையும் நம்முடைய வலிமையையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு என்ன அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, தங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய அழைப்பை அறிந்து கொள்ளுகிறது. ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய வலிமையை. நான் யார்? என்னுடைய பலம் என்ன? என்னுடைய பலவீனம் என்ன? நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நம்மை சரியாய் நாம் அறிந்து கொள்ளுகிற போது நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் ஒரு மேன்மையானவைகளை கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மேன்மையானவைகளை கொண்டு வருகிறதுக்கான அந்த அடிப்படைகள் எனக்கு ஒவ்வொரு மனுஷனும் இதை பெற்றிருக்க வேண்டும். தன்னை அறிந்து கொள்கிறது, தன்னை ஜெயிக்கிறது. வலிமை எது? வலிமை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, தன்னில் இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல காண்பிக்கிறவன் என்ன செய்கிறானா, அவன் தன் வாழ்விலே தோல்வி அடைகிறதை பார்க்க முடியும். எல்லா நேரங்களிலும் அது வெற்றியை கொடுக்காது. ஏதோ ஒரு சில நேரங்களிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல காண்பிக்கிற போது அது வெற்றியுள்ளதை போல தெரியும். தன்னில் உள்ளதை மறந்து போய் வாழ்பவனும் தோற்கடிக்கப்பட்டு போகலாம். தன்னிட என்ன இருக்குன்னு தெரியாம வாழ்கிறவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களின் பட்டியலிலே இருக்கிறான். தன்னிட இல்லாத ஒன்றை
கொஞ்ச நாளைக்கு ஓடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் மகிமைப்படுவாராக. பாருங்க, ஒரு மனுஷன் அந்த காட்டோரமாக இருக்கிற அந்த வயலில் இருந்து ஜனங்கள் அப்படி அந்த பாதையில போய்கொண்டு இருக்கிற போது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தோப்புல இருந்து ஒரு மனிதன் அப்படியே வேலை ஏறி வருகிறான் அந்த பாதைக்கு. அந்த மனுஷனை பார்க்கும் போது அந்த ஜனங்கள் அப்படியே ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமித்து போய் அவன்கிட்ட ஓடி வருகிறாங்க. எல்லாம் ஏன் சொன்னா, அவன் கையில என்ன வச்சிருந்தான் தெரியுமா? ஒரு சிங்கத்தினுடைய வாளை வைத்துக் கொண்டு, சிங்கத்தினுடைய வாளை அப்படியே வெட்டி எடுத்துக் கொண்டு வருகிறான். அவன் கேட்டாங்க, இந்த சிங்கத்தின் வாளை எதனால வெட்டி எடுத்துக் கொண்டு வந்தான்? ஒரு சின்ன கத்தி, ஒரு பேனா கத்தி எடுத்து காட்டின, ஒரு சின்ன நைஃப் எடுத்து காமிச்சு, இதுலதான் அந்த சிங்கத்தின் வாளை நான் வெட்டினேன். ஜனங்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டார்கள், எத்தனை பலசாலி! ஒரு சாதாரண ஒரு சின்ன கத்தியை கொண்டு இத்தனை பெரிய சிங்கத்தை வீழ்த்தி அதனுடைய வாளை வெட்டி எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறான். அப்படியே மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷப்பட்டார்கள். கூட்டத்திலிருந்து ஒருவன் கேட்டான், நீ வாளை வெட்டி எடுத்து வந்ததற்கு பதிலாக தலையை வெட்டி எடுத்து வந்திருக்கலாமே, எங்கே தலை என்று கேட்டான். அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னா, நான் வாழை வெட்டுறதுக்கு முன்னாடி வேற ஒன்னும் தலையை வெட்டிட்டு போயிட்டான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். செத்து போன சிங்கங்களின் வால் இருக்கிறதை போல இன்னைக்கு அப்படிதான் அநேகர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறார்கள்? தங்களிடத்தில் இல்லாத ஒன்றை வேறொருவன் சாதித்தவைகளை தங்களுடைய சாதனைகளை போல தேவனுக்கு மகிமை உண்டாகி எப்ப தோற்று போகிறான் சொன்னா, அவனுடைய சொந்த பலத்தை அறியாமல். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு விசேஷித்த சிருஷ்டியாக உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொன்னா, தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே தேவ ஜனங்கள் ஒரு பிரதானமான ஒரு வல்லமையுள்ள சிருஷ்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் இருக்கிறார்கள் அல்லவா? சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த பறவை தேவனுக்கு மகிமை உண்டாகும். நான் உங்களுக்கு ஒரு பறவையை உங்களுக்கு காண்பிக்கட்டும். அதன் பெயர் பார்ன் ஸ்வாலோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த பார்ன் ஸ்வாலோ என்று சொல்லப்படுகிற இந்த பறவை, அந்த பறவையினுடைய தன்மை, அதனுடைய சிறகுகள், அதனுடைய வழிகள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். தமிழ்ல நீங்க வேதாமத்துல அந்த பறவைக்கான பெயர் தகைவிலான் குருவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தகைவிலான் குருவி என்ன செய்யணும்னு சொன்னா, அதனுடைய பிரயாணம் பாருங்க, அவைகள் எல்லாம் அந்த இனப்பெருக்கத்திற்காக இடம் மாறி வருகிறது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது. இந்த பறவை எங்கிருந்து எங்கே போகிறதா? அர்ஜென்டினாவிலிருந்து பாருங்க, அர்ஜென்டினா தேசத்திலிருந்து கலிபோர்னியாவை நோக்கி அவைகள் பிரயாணப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. அந்த தூரம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 10,800 கிலோமீட்டர் பிரயாணப்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த பறவை என்ன செய்யணும்னு சொன்னா, இவ்வளவு தூரத்தை பிரயாணப்படுகிற போது அது ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறது. கடல் வழியாக பிரயாணப்படும்படியாக அந்த பறவை ஒரு தீர்மானம் செய்து கடல் வழியை தேர்ந்தெடுக்கிறது. அந்த கடல் வழியை தெரிந்தெடுத்தது சொன்னா, கடல் வழியா போனா அந்த 10,800 கிலோமீட்டர் என்பது 8,300 கிலோமீட்டராக குறைந்துவிடும். 8,300 கிலோமீட்டர்கள் கடல்ல பறக்கணும். தரை வழியா பறந்தா பிரச்சனை இல்லை, ஆங்காங்கே தங்கிக் கொள்ளலாம், ஆங்காங்கே உணவெடுத்துக் கொள்ளலாம், ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த பசிபிக் கடல் மேலே இது பறக்கிற போது ஒரு நீண்ட நெடும் பயணம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வழியை தீர்மானித்திருக்கிறது. வழி கடினமாக இருக்கலாம், கஷ்டமானதாக இருக்கலாம். வேதம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. நெருக்கமான வழியிலே பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனா இந்த சின்ன பறவை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் என்னுடைய பாதை, நான் இதிலே பிரயாணப்படுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டானது. பிரயாணத்துக்காக அது தீர்மானம் எடுக்கிறது, அதுக்கான காரியங்களை செய்கிறது. பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில், அந்த பிப்ரவரி மாதத்துல அது பிரயாணத்தை துவக்கி மார்ச் மாத கடைசியிலே போய் சேருகிறது. இந்த பிரயாணத்தை அது எப்படி சாதிக்கிறது, எப்படி அந்த கடலின் மேலே அந்த சின்ன பறவை பறந்து போக முடிகிறது என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பறவை பறக்க ஆரம்பிக்கிற போது அது தன்னுடைய சுய தேசத்துல என்ன செய்ய சொன்னா, வாயில ஒரு சின்ன குச்சியை கவ்விக்கொண்டு பறக்க ஆரம்பிக்கும். எல்லா பறவைகளுடைய வாயிலும் ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கொண்டு அவைகள் பறக்க ஆரம்பிக்கிறது. கடலின் மேலே பறந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் அவைகள் சோர்ந்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் அவைகளுக்கு ஓய்வு தேவைப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அவைகளுக்கு உணவு தேவைப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த பறவைகள் என்ன செய்யும்னா அந்த கடல் மட்டத்துக்கு இறங்கி வரும்.
அந்த தரை அந்த கடலோடு கூட இறங்கி வந்து தங்கள் வாயில் இருக்கிற குச்சிகளை எல்லாம் என்ன செய்யணும்னா அப்படியே அந்த கடல் மேல போடும். அந்த குச்சிகள் மிதக்கும். அந்த குச்சிகள் மேலே போய் இந்த பறவை அமர்ந்து கொள்ளும். குச்சிகள் மேல உட்கார்ந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கும். தேவையான மீன்களை அங்கே பிடித்து சாப்பிடும். கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கும். ஓய்வெடுத்ததற்கு பின்பதாக மறுபடியும் தங்கள் சிறகுகளை விரித்து பறக்க ஆரம்பிக்கும். பறக்க ஆரம்பிக்கிற போதே அந்த குச்சை மறுபடியும் தன் வாயிலே கவ்விக்கொண்டு புறப்படும். ஒரு சின்ன பறவை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் தன்னுடைய வழியை தன்னுடைய வலிமையை அறிந்தபடினார் அது தன் பிரயாணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது. அந்த வழியில பிரயாணப்படுகிறது. அந்த வழியை கிட்டத்தட்ட 16,600 கிலோமீட்டர்கள் போய் திருப்புகிறது. எப்படி இவைகள் சாத்தியமாகிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தகைவினான் குருவியை குறித்து என் வேதம் சொல்லுகிறது, உலகம் சொல்லவில்லை. என் வேதம் சொல்லுகிறது தகைவினான் குருவியினுடைய கூடு தேவனுடைய ஆலயத்தில் இருந்தது. தேவனோடு கூட தேவ சமூகத்திலே வாழ்கிற ஒரு அனுபவம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கிறது. அந்த பறவை என்ன செய்கிறதா? சரியான வழியில பிரயாணப்படுகிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் யோபு 17:9 வாசித்து பாருங்கள். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்த கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எப்படியோ வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொன்னார் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவரும் நடவாத பாதை. இந்த பறவை எப்படித்தான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறது? இந்த பசுபிக் கடலின் மேலே பிரயாணத்தை நான் நடத்துவேன். அது எத்தனை காரியங்களாக இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுகிறதுக்கான ஞானத்தை என் தேவன் தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வழிகளை அவர் அறிந்தவர். யோபு 23:10 சொல்லுகிறது. நான் சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் அப்படி இருக்க பொன்னாய் விளங்குவேன். தேவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய பிரயாணங்களை நாம் தீர்மானிக்கிற போது, அந்த பிரயாணப்படுகிற போது சங்கீதம் 1:6 சொல்லுகிறது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நம்முடைய பாதை அவருக்கு தெரியும். நாம் போகிற வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார் யோவான் 10:9 நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று நல்மேச்சலை கண்டடைவான். யோவான் 14:6 அப்படித்தான் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். தேவனுடைய பாதையிலே நாம் நடக்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வழிகளையோ நம்முடைய வலிமையையோ நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். எது நம்முடைய வலிமை? தேவ பிள்ளைகளுடைய பலம் எது? நமக்குள்ளே இருக்கிறோம். அந்த வல்லமையை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 3:20 பவுல் சொல்கிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படி. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற போது ஒரு புது வல்லமை உங்களுக்குள்ளாய் கடந்து வரும். தேவ வல்லமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியாய் நாம் நம்மை அறிந்து கொண்டிருக்கிற போது எது நம்முடைய பலன்? ஆண்டவருக்கு மகிமை. வேதாகமத்திலே ஜெயித்தவர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் வந்த அழைப்பு, அவர்கள் கடந்து போன பாதைகள் நெருக்கம் தான், உபத்திரவம் தான், காடுகள் தான். தானியேலை குறித்து நாம் அப்படி வாசிக்க முடியும். தானியேலுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவனுடைய வலிமை எதுல இருந்தது தெரியுமா? தானியேலுடைய வலிமை அவருடைய உண்மையுள்ள வாழ்க்கையிலே இருந்தது. தானியேல் புத்தகத்திலே நீங்கள் அப்படித்தான் வாசிக்க முடியும். என் வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன் மனசாட்சிக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். யார் பார்த்தாலும் யார் பார்க்கலனாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிற ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன். உண்மை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிற நீங்க தானியேல் புத்தகத்தை போய் வாசித்து பாருங்கள். தானியேல் உண்மையா இருந்தா ராஜாவின் போஜனத்தினாலே நான் என்னை திட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அவன் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை இப்படி தொழுது கொண்டு இருக்கிறான், தேவனை ஆராதிக்கிறான், தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே இப்படிப்பட்ட காரியங்களை விடாமல் செய்கிறான், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் செய்யப்பட்ட போது கூட தானியேல் எப்படி இருந்தாலும் போடப்பட்டிருக்கிறது தெரியுமா? தானியேல் உண்மையாய் ஆராதித்துக் கொண்டார். தானியேல் அந்த தேசம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான். தேசத்தில் உண்டான எல்லா காரியங்கள் மேலும் தானியேலுடைய ஆளுகை இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறவனை குறித்து அவங்க சொல்லும் போது சாட்சி சொன்னாங்க, தானியேலை குற்றப்படுத்தணும்னு சொன்னா அவன் தேவனை ஆராதிக்கிற அந்த காரியத்தை தவிர வேற ஒன்றிலும் அவனை குற்றப்படுத்த முடியாது. எவ்வளவு உண்மை பாருங்க. எத்தனை
இன்றைக்கு என்ன செய்கிறான்? தானியேல் என்ன செய்கிறான்? எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஜனங்களுக்கு பணியாற்றுகிறதிலே, ஜனங்களுக்கு சேவை செய்கிறதிலே உண்மையா இருக்கிறான். ராஜா கேட்கிறான், இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரா என்று சொல்லி தானியேலை நோக்கி கூப்பிடுகிற போது சிங்கக்கெபியில் என்று சொல்லுகிற ஆம் ராஜாவே என்று சொன்னா, நான் எப்படி இருந்தேன்னா, ராஜாவாகிய உமக்கு முன்போ தேவனுக்கு முன்போ நான் உண்மையா இருந்தேன். எது நம்முடைய வலிமை? தாவீதுடைய அங்கே நீங்க தானியேலுடைய வலிமை எங்கே பார்க்கிறோம்? ராஜாவுக்கு முன்னாலே உண்மையா இருக்கிறான், தேவனுக்கு முன்னாலே உண்மையா இருக்கிறான், ஜனங்களுக்குள்ளே உண்மையா இருக்கிறான், தனக்குள்ளாய் உண்மையா இருக்கிறான். ஒரு உண்மை உள்ள மனுஷன் ஒரு பெரிய வல்லமை உள்ளவனாக எழும்பி இருக்கிறான். யோசேப்பினுடைய உண்மையை நீங்கள் அப்படித்தான் பார்க்க முடியும். யோசேப்பின் வலிமை எதுல இருந்ததா? அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை. எது நம்முடைய வலிமை? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய வலிமையை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது நாம் பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு போவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, தேவன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா என்ன செய்வாரா? நமக்குள்ளாக இருந்து நாம் ஜெபிக்கிறதை விட, நாம் எதிர்பார்க்கிறதை விட தேவன் மகத்துவமானவைகளை செய்ய நமக்கு உதவி செய்வார். ஏன்னா நாம் யாரும் இல்லையா, தனி நபர் அல்ல. உன்னத பாட்டு 6:13 அப்படி சொல்லுகிறது, சுலமித்தியை நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? சுலமித்தியை பார்த்தவங்க எப்படி பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஓ, இந்த பிள்ளை தனியா இருக்கிறது, இந்த பிள்ளை எப்படி இருக்குது, ஒன்றும் இல்லாம இருக்குது, இந்த பிள்ளை ஆடு மேய்ச்சல் இருக்கு, இந்த பிள்ளை கருப்பா இருக்கிறது, இதுக்கு உண்டான ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பலர் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார். இவங்கிட்ட ஒண்ணு இல்லை, ஒரு சாதாரண குடும்பம், சின்ன ஊழியம், சின்ன ஒரு 10 பேரை வச்சு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம், ஒன்னும் செய்யல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் அப்படி சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்னார், சுலமித்தி நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவர் தனியாள் இல்லை, 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவர்கள். தேவ பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் தனியாள் இல்லை, 2 சேனைகளின் கூட்டத்துக்கு சமானமானவர்கள். ஆட்கள் நினைக்கிறான், ஓ ஒத்தாளா இருக்கிறான், எதையாக செஞ்சுட்டு போயிட முடியும். நீங்க அப்படியெல்லாம் செஞ்சுட முடியாது. 1 நாளாகமோ 11:11 என்னோடு கூட எடுத்து வாசித்து பாருங்க. அங்கே போடப்பட்டிருக்கிறது, அக்மோனியின் குமாரனாகிய யாசோபியாம். நீங்க அவனுடைய வாழ்வை பாருங்க. யாசோபியாம் என்கிற ஒரு மனுஷன், புது பேர் மாதிரி தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் யாரா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்மோனியின் குமாரனாகிய யாசோபியாம். சாதாரணமா நின்று கொண்டு இருக்கிறான். எதிர்த்து வந்த பெலிஸ்தர்கள் என்ன யோசிச்சாங்க சொன்னா, ஒத்த மனுஷன் நினைக்கிறான், அவனை கொத்தா கொண்டு போட்டு விட போய்விடும். ஒரு திரள் கூட்டம் வருகிறார்கள். எத்தனை பேர் வருகிறார்களோ ஒரு 300 பேர் அவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஒத்த மனுஷனா நின்று தன் கையில் இருந்த ஈட்டியை ஓங்கினான். அந்த ஈட்டி ஓங்கப்பட்டது, அவனுடைய வலிமை வெளிப்படுகிறது. 300 பேரை என்ன செய்தானா, ஒரே ஒருவனாக நின்று கொன்று போட்டான் என்று யாருமே என் வேதம் சொல்லுகிறது, அவன் தாவீதுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவன். யாரோடு கூட இருக்கிறோம்? கர்த்தருக்கு மகிமை. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனோடு கூட இருக்கிறேன். என்ன சாதாரணமானவனாய் நீ நினைத்து விடாதே, என் வலிமை வேறு. கர்த்தருக்கு மகிமை. போல இருந்தா ரொம்ப அழகா எழுதும். 2 Corinthians 4:7 நீங்க வாசித்து பாருங்க. சொல்லுகிறான், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படியாக பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஐயா, எனக்குள்ளாக ஒரு வலிமை இருக்கிறது, எனக்குள்ளாக ஒரு வல்லமை இருக்கிறது. அது ஒரு மாபெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறேன். நீ என்னை மேற்கொண்டு விட முடியாது. தேவ பிள்ளைகளுடைய வலிமையை சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வழியிலே நடக்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சிகரத்தை தொடுகிறது உறுதி. தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேவன் தங்களுக்கு என்று தீர்மானித்திருக்கிற அந்த சிகரத்தின் உச்சியை தொடுகிறது உறுதி. எப்ப தெரியுமா? தேவ பிள்ளைகள் தங்களுடைய வழியையும் தங்களுடைய வலிமையையும் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வலிமை எதுக்கு இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுகிறான், என் பெலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகத்திலே இருக்கிறது. சிம்சோனுடைய பெலன் அப்படித்தான் இருந்தது, தேவனிடத்திலே, தேவனுடைய அபிஷேகத்திலே. கர்த்தருக்கு மகிமை. உன் வழிகள் சரியா இருக்குன்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ சாதாரணமானவன் அல்ல. உன்னை
உன்னை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக கடைசியாக போடப்படுகிறது சிகரத்தின் முகத்தை தொட்டை. அந்த சில போய் தேவ பிள்ளைகள் நிற்கிற போது, அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் போய் நிற்கிற போது ஆண்டவர் மகிமைப்படுவார். எப்போ தேவன் மகிமைப்படுவா? உன்னத பாட்டு 4:16 போடப்பட்டிருக்கிறது. வாடையே எழுந்து தென்றலே வா, கந்த பிசுங்கள் வடியே என் தோட்டத்திலே வந்து வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்தில் வந்து நமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கடந்த மாதங்களில் நாம் இதை பார்த்திருக்கிறோம். வாடை காற்று எப்படிப்பட்டது, தென்றல் காற்று எப்படிப்பட்டது, நீங்க வேதத்துல வாசிப்பாருங்க. பலத்த காரியங்களை செய்கிறவர்கள் அவைகளெல்லாம் தொடர்ந்து ஒரு மாதம் முழுவதும் நாம் பேசி இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கும். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சாட்சியுள்ள வாழ்வு, கனியுள்ள வாழ்வு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட அதான் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாக்காது. தேவ பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்ல தெரியுமா? தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா? சந்தன மரங்களை போல. அந்த சந்தன மரத்துக்கு இருக்கிற அந்த மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சந்தன மரத்துக்கு இருக்கிற மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த மரம் மாத்திரமே அதனுடைய தன்மைகள் என்ன தெரியுமா? நீங்க ஒரு சந்தன கட்டை எடுத்து உரச 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 எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நீங்கள் உபத்திரவத்துக்குள்ளே நடத்தினாலும் அது மனம் வீசிக்கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. ஏதோ கொஞ்ச நாள் மனம் வீசுகிற ஆட்களை நீங்கள் பார்க்க முடியும், கொஞ்ச நாள் இப்படி ஆச்சரியமா இருக்கிற ஆட்களை பார்க்க முடியும். அந்த சந்தன மரம், சந்தன கட்டை எப்படி தெரியுமா? நீங்க கடைசி குச்சி ஒரு சின்ன அளவு நீங்கள் உரசுகிற வரைக்கும், அதுல இருக்கிற அந்த கடைசி துளி வரைக்கும் அது தன்னுடைய வாசத்தை வீசிக்கொண்டே இருக்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதனால்தான் சொன்னார், ஓ என் பிள்ளைகள் எல்லாம் நான் நாட்டின சந்தன மரங்கள், கடைசி வரைக்கும் சாகுற கடைசி நொட்டி பொழுது வரைக்கும் என் பிள்ளைகள் இடத்திலிருந்து அந்த வாசம் வீசிக்கொண்டு இருக்கும். மகிமையானவைகளை செய்கிற அந்த சந்தன மரம் எத்தனை சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போனால் பாருங்க, அந்த சந்தன மரத்தினுடைய தன்மைகள் என்னன்னு சொன்னா, அது வாசம் வீசுகிற போது அது அநேக காரியங்களை கவர்ந்து இழுக்கும். அந்த சந்தன மரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷ ஜந்துக்களாகிய அந்த பாம்புகள், நல்ல பாம்புகள் எல்லாம் அதுதான் என்ன செய்யுமா வந்து தங்கி இருக்கும். சந்தன மரத்துல அப்படியே பிணைந்து கிடக்கிறதான அந்த விஷ பாம்புகள், அவைகள் உடல் முழுவதும் அவர்களுடைய சரீரம் எல்லாம் விஷம் நிறைந்தவைகளினாலே அந்த மரங்களை அப்படியே பிணைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகளில் இருக்கிற விஷயங்களில் ஒன்று கூட, ஒரு துளி கூட சந்தன மரத்தை ஆண்டு கொள்ள முடிகிறது இல்லை. சந்தன மரத்தில் அவைகள் வெளிப்படுகிறது இல்லை என்று சொன்னால் எத்தனை கேடுகளுக்குள்ளாக என் பிள்ளைகள் கடந்து போனாலும் என் பிள்ளைகள் தங்களுடைய சுய மேன்மையை விட என் பிள்ளைகள் நான் நாட்டின சந்தன மரங்கள், அவைகளை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் வாசம் வீசிக்கொண்டே இருப்பார்கள். நீங்க சொல்லுகிறார் சோர்வித்தோடு கூட பேசுகிற போது அந்த வசனம் சொல்லுகிறது, கந்த பிசுங்கள் வழியே என் தோட்டத்திலே வந்து வீசு, என் நேசர் வரணும். இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை பவுல் சொல்லுகிறார் 2:14 எங்களை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட தேவ பிள்ளைகளிடத்தில் வருகிறார், கனியுள்ள வாழ்க்கை இருக்கும்படி. மேகா 7:1 வாசித்து பாருங்கள். சொல்றார், ஐயோ உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல இருக்கிறேன். புசிக்கிறதற்கு பாருங்க ஒரு திராட்சை கொலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. ஆண்டவர் விரும்புகிறார் முதல் கனிகள் தேவனுக்குரியது, அது தேவனிடத்துல வரணும். சொல்லாதே ஒண்ணும் இல்லையே, எல்லாம் அறுப்பறுத்து தீர்த்தது போல வயல் கிடக்கிறது, பலன் தருகிறதா ஒரு வாழ்க்கையை தேடி வருகிறார். இங்கே ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை, வாசம் இல்லாதவைகள், வாசம் இல்லாதவைகள். நீங்கள் எப்படி தேவனுடைய சிகரத்தை தொட முடியும்? ஒரு சாட்சி இல்லாதவர்கள் எப்படி தேவனுடைய சிகரத்தை தொட முடியும்? ஆண்டவருக்கு மகிமை. தேவ சிகரத்தை தொடர்ந்து சொன்னா எஸ்ஐயா 40:31 போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைந்து கழுகுகளை போல. பாருங்க, இந்த சிறகுகளை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். இவைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும்.
தேவனுக்காக வாசம் வீசுகிற ஒரு அனுபவம். தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்தனையிலே ஒரு புதுப்பித்தல் உண்டாகிறது. சிந்தனை மாற்றப்படுகிற தேவ சமூகத்திலே காத்திருக்க அந்த தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளாய் வளர்கிறது. ஆவிக்குரிய புதுப்பித்தல், சரீர பிரகாரமாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். சுமந்து கொண்டு வருகிற தேவன். யாத்திரா 19:4 அப்படித்தான் சொல்லுகிறது. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து நான் உங்களை என்னென்னையிலே சேர்த்துக் கொண்டதையும் கண்டிருக்கிறேன். அந்த கழுகினுடைய சிறகுகளை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அந்த கழுகின் சிறகு எப்படிப்பட்டது என்று யாத்திரா 19:4 சொல்லுகிறது. ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்திலே சேர்க்கிறதான ஒரு சிறகு, பாரம் சுமக்கிற சிறகு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கழுகின் சிறகு எப்படின்னு சொன்னா, புறா சிறகை போல என்ன செய்யாது, புயலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம், தீ விரிக்காது. புயலை பார்த்து பயந்து ஓடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது புயலை சந்திக்க என்ன செய்யுமா, தீ விரிக்கும். பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு புயலை பயன்படுத்தி அது என்ன செய்யுமா, சாதிக்க முடியாத உச்சங்களை. நீங்க கழுகினுடைய வரலாறை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது பார்க்கும். அந்த புயல் காற்று வருகிற போது, புயலுக்கு பயந்து எல்லா பறவைகளும் ஓடிக்கொண்டு இருக்கிற போது, கழுகு மாத்திரம் என்ன தெரியுமா செய்யும், அந்த புயலை எதிர்நோக்கி போகும். புயலோடு கூட போய் இணைந்து கொள்ளும். புயலோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது புயல் என்ன செய்கிறதா, அதை அப்படியே உச்சத்துக்கு எடுத்துக் கொண்டு போகும். அது தொட முடியாத உயரங்களை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த புயலுக்கு கூட கடந்து போகிற போது புயல் அப்படியே எடுத்துக் கொண்டு போகும். உயர 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 எழும்பிக் கொண்டே இருக்கும். உயர எழும்ப 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 என்ன சம்பவிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும். அந்த கழுகு அந்த உச்சத்தை தொட 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 என்ன சம்பவிக்கிறது சொன்னா, ஒரு மகாபெரிய சமாதானம் அதனுடைய உள்ளத்தை ஆண்டு கொள்ளுகிறது. ஏன்னு சொன்னா, அங்க என்ன இருக்கா தெரியுமா, இந்த சின்ன சின்ன பறவைகளோட இறைச்சல் இருக்கா. சின்ன சின்ன பறவைகள், ஓயாத இறைச்சல்கள், கூக்குரங்கள், இந்த முறுமுறுக்கிற ஆட்கள், எதிராக பேசுகிற ஆட்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு அது என்ன செய்யுமா, உச்சத்திலே ஏறி பறந்து கொண்டு இருக்கு. ஏன்னா அந்த உயரத்துக்கு என்ன செய்ய முடியாது. இந்த முறுமுறுக்கிற ஆட்கள் எல்லாம் வரமாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அந்த லெவல்ல இருக்கிற வரைக்கும் முறுமுறுத்து கொண்டு இருப்பான், பேசிக் கொண்டு இருப்பான், எதிராக ஏதாவது சொல்லி கொண்டு இருப்பான், தடை பண்ணி கொண்டு இருப்பான். இப்படிப்பட்டதான பலதரப்பட்ட ஆட்களை, சத்தங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு அந்த கழுகு உயிரே பறக்க ஆரம்பிக்கும். புயல் அதை உயரை எடுத்துக்கொண்டு போகிறது. அது உயரை பறக்க விரும்புகிறது. உயரே எழும்ப 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 என்ன சம்பவிக்குன்னு சொன்னா, ரெண்டாவது நீங்க பார்க்கிற போது இந்த பூமியின் காரியங்கள் எல்லாம் சின்னதா போய்விடும். மேல இருந்து பார்க்கிற போது வானுயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் கூட எப்படிதான் தெரியுமா, சின்னதா மாறிவிடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் தேவன் விரும்புகிற உச்சத்தை தொடுகிற போது அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு முன்பதாக நின்று உங்களை பயமுறுத்த முடியாது. என்று சொன்னா, பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய தேவைகள், இவைகள் எல்லாம் நீங்க சிறகை விரித்து உயர எழும்ப 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 அவைகள் எல்லாம் மிக 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 சின்னதாய்கொண்டே போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, உயிரை எழும்ப 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 என்ன சம்பவிக்கும் தெரியுமா, தொலைநோக்கு பார்வை உண்டாகும். காரியங்களை அதிகமாய் அறிய முடியும். தரிசனங்கள் பெரிதாகிறது, விசாலமாகிறது. நீங்க தரையில நின்று பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 வீடை பார்க்க முடியும், அல்லது ஒரு தெருவை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் உயரமான கட்டடங்கள்ல ஏறி நின்றீங்கன்னா கொஞ்சம் அந்த ஊரை பார்க்க முடியும். வானுயர்ந்த கட்டடங்கள்ல ஏறி நின்றீங்கன்னா அது கொஞ்சம் உங்க பகுதிகளை எல்லாம் பார்க்க முடியும். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உயரே எழும்ப 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 என்ன சம்பவிக்கும் சொன்னா, அந்த மொத்த பார்வையும், கழுகினுடைய பார்வை விசாலமாகிறது, தரிசனம் விசாலமாகிறது. சிகரத்திலே நின்று பார்க்கத்தக்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருடைய கண்களுக்கு வெளிச்சமாகிறது. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரம் அல்ல. பாருங்க, பார்க்கிறோம், தரிசனம் பெரிதாகிறது மாத்திரம் அல்ல, அது உயிரை எழும்புகிற போது பூமிக்குரிய காரியங்கள் சிறிதாகிறது மாத்திரம் அல்ல, இந்த சின்ன சின்ன முறுமுறுப்புகள் இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு போகிறது மாத்திரம் அல்ல, அது உயிரை எழும்ப எழும்ப என்ன சம்பவிக்கலாம். அதாவது புயல் காற்றிலே அப்படியே பிரயாணப்படுகிற போது அது உச்சம் தொட 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 காற்றின் அழுத்தம் கூட ஆரம்பிக்கும்.
காற்றினுடைய அழுத்தம் பாருங்க, இங்க இருக்கிறத விட உயர போக போக என்ன செய்யணும், காற்றினுடைய அழுத்தம் கூட ஆரம்பிக்கும். காற்றின் அழுத்தம் கூட 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 அந்த கடுகினுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பூச்சிகள், அந்த வண்டுகள், அதனுடைய ரத்தம் குடிக்கிறவைகள், அது மேல இருக்கிற அசுத்தங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யுமா, அந்த அழுத்தம் தாங்காமல் அவைகளை விட்டு வெளியேற்றப்படும். கழுகினுடைய சிறகுகளை விட்டு, கழுகை விட்டு அந்த அசுத்தங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு கழுகுகள் என்ன செய்கிறதா, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒன்றை போல பிரசங்களுக்குள்ளாய் கடந்து போகிற போது, பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய சுத்திகரிப்பின் அனுபவங்கள். கழுகு தன்னை சுத்திகரித்து எல்லாவற்றையும் தன்னை விட்டு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்காக மகிமையாக அதை எழுப்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உன் தரிசனத்தை விசாலமாக்கி பூமிக்குரியவைகள் எல்லாம் சிறியதாய் மாறி போகட்டும். கர்த்தருக்காக காரியமாற்றுகிற போது ஒரு பரிசுத்த வாழ்வு, தேவனுக்காக எழும்பி நின்று சாதிக்கிற போது என் வேதம் சொல்லுகிறது, இதுவரை பறந்துராத உயரத்தை தொடுகிற போது ஒரு புது பலன் உண்டாகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சிகரங்கள் எத்தனை உயரமாக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு பெரிய சாட்சி உள்ள வாழ்க்கை. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காரியங்களை பார்த்திருக்கிறோம். நாம் சரியாய் ஒன்றை அறிந்து கொள்வோமா, தேவன் என்னை ஏன் அழைத்திருக்கிறார், என் அழைப்பு என்ன, என் தரிசனம் என்ன, என் இலக்கு என்ன, என் சிறகு என்ன, அதை சாதிக்க, அதை சந்திக்க என்னுடைய வழிகள் என்ன, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வலிமை என்ன, இவைகளை சரியாக உணர்ந்து கொள்ளுகிற போது தேவன் மகிமைப்படுகிற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற போது கர்த்தர் நம்முடைய தரிசனங்களை விசாலமாக்குகிறது மாத்திரமல்ல, அந்த தரிசனங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாக நம்முடைய சிகரத்தின் மேலே நாம் போய் நிற்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லானவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாருடைய ஒருமனப்பட்ட ஹல்லேலூயா. ஒரு சில நிமிஷம் தேவ சமூகத்தில் அப்படியே நாம் ஜெபம். நம்மை நாம் அறிந்து கொள்ளுகிற போதே, தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை நாம் அறிந்து கொள்ளுகிற போதே தேவனுக்கான காரியங்களை நாம் முன்னெடுக்க முடியும். காலங்களில் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு புது பலன், தரிசனத்தை, வழிகளையும் வலிமையும் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போதே ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்பட்ட எஜமானனை நோக்கி உம்முடைய சித்தம் செய்கிறதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இணைந்து கொள்ளும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் உயிர் வாழ
பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானரே, என் இயேசு ராஜனே. ஆண்டவரே, எங்கள் சிறகுகளை எங்கள் சிகரங்களை மறிந்து கொள்ள நீர் ஆண்டவரே, எங்கள் வழிகளையும் எங்கள் வலிமையை மறிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் சிகரம் தொட்டு எங்களை சிருஷ்டித்த தேவனை மகிமைப்படுவது சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். காலங்களிலும் ஆண்டவரே, ஆராதனையில பங்கெடுத்து இந்த செய்தியை கேட்டுக்கொள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் குடும்பங்கள் மேலும் ஊழியர்கள் மேலும் தேவனுடைய பலத்த கரம் நன்மைக்கு எதுவாக இறங்கியிருப்பார்கள். ஆசீர்வதிக்கிறது தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதி. எல்லாம் தீமைக்கு நீங்கள் ஆக்கி பாதுகாத்து சத்துரு இனி முன்படியாய் கடந்து வருகிறது என்று அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனாலும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற இடத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்கள் மேலெல்லாம் எங்க தேவனுடைய மகாபெரிய பாதுகாப்பின் கரம் தங்கி இருக்கட்டும். நம்முடைய கிருபையுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆண்டு கொள்ளும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதி பாதுகாத்து ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டிக்கூடிய பிள்ளைகள் ஜெயித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரும் கூட இருந்தவரை கிருபை செய்கிற அன்பு கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீரே ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் நடத்தும். ரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் சபை ஊழியத்தை விசுவாச மக்களையும் எங்கள் குடும்பங்களையும் அப்பா அப்பா உடைய ரத்த கோட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய செய்களுக்கால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.